நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். எல்லாம் எம்சிலாம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக இருக்கிற டேமேஜ் எல்லாமே ஒட்டிட்டு தண்ணி விட்டு வச்சிருந்தோம். லீக் ஆகுதுன்னு பார்க்குறது எங்கேயுமே லீக் ஆகலை. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கண்டிஷன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் மீட்டர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா நம்ம தண்ணியில் எவ்வளோ பிபிஎம் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 0ல் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணியில் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட் இந்த மாதிரி வச்சோம்னா டிடிஎஸ் கரெக்டாக நின்றோம். நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 267 சம்திங் இருக்குது, 267 பிபிஎம் இருக்குது. ஓகேங்களா, அது எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கப்பீஸ் அண்ட் மாலிஸ் பொறுத்த வரைக்கும் 200லேருந்து 1000 பிபிஎம் வரைக்கும் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து சூட்டபிளான இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம தண்ணியில் இருக்கக்கூடிய குளோரினை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆன்டி குளோரின் ஒன்று இருக்குது. நம்ம அது ஒரு 4 ஸ்பூன் வந்து, அதாவது 4 மூடி வந்து ஊற்றிக்கலாம். 4 மூடி வந்து ஊற்றி முடிச்சு நம்ம தண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுறோம். அதில் இருக்க குளோரின் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். டக்குன்னு ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 டே கழிச்சு நம்ம ஃபிஷ்ஷஸ் எப்பயும் போல் விட்டுக்கலாம்.